அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கி அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் VPN வந்து குவிட் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாக இருக்குது. கவர்மெண்ட் புது ரூல் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அதனால் குவிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 இதோட பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வெளியாக இருக்குது. கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். மோட்டோரோலாவுடைய லைட்டர் டிவைஸ் H30 இந்தியா லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. எல்லாமே பார்த்தோன்னா டெக் நியூஸ் நம்பர் 829ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். VPN அதாவது வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் சர்வீஸ் எல்லாம் இந்தியாவிலேருந்து குவிட் பண்ண போகிறதா இன்ஃபர்மேஷன் வெளியாக இருக்குது. இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nord VPN தான். Nord அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் வந்து VPN சர்வீஸ்லேயே வந்து இப்போ லீடிங்கில் இருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவிலேருந்து நாங்கள் குவிட் பண்ண போகிறோம், இந்தியன் சர்வர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளுக்கு முன்னாடி இந்தியன் கவர்மெண்ட் அதாவது இந்தியாவுடைய எலக்ட்ரானிக் அண்ட் IT மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து VPN சர்வீசஸ்க்கெல்லாம் புது ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் VPN சர்வீஸ் வச்சுருக்கணும் அப்படின்னா வந்து 5 வருஷத்துக்கான இன்ஃபர்மேஷன் டேட்டா வந்து இந்தியன் சர்வர்லேயே சேவ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் புது ரூல். பட் VPN அப்படின்னு சொல்லும் போதே ப்ரைவேட் நெட்வொர்க் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ லாக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. நோ லாக் பாலிசி அப்படின்னு சொல்லும்போது யாருடைய இன்ஃபர்மேஷனும் அவங்க சேவ் பண்ணி வைக்க மாட்டாங்க. அதனால தான் அது ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ப்ரைவேட் நெட்வொர்க்காக இருந்து நோ லாக் பாலிசி கீழே தான் நாங்கள் வேலை செய்ய முடியும். எல்லாருடைய இன்ஃபர்மேஷனும் அதுவும் 5 வருஷத்துக்கு சேவ் பண்ணணும் அப்படிங்கும்போது சர்வர்ஸ், அதுக்கப்புறம் காஸ்டிங், அதுக்கப்புறம் எங்களுடைய பாலிசி அதாவது வந்து யாருடையதும் சேவ் பண்ணி வைக்கக்கூடாது அப்படிங்கிற பாலிசியே வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அதனால் இந்தியாவிலேருந்து நாங்கள் குவிட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நாளில் இந்தியன் சர்வர்ஸ் எல்லாமே நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு VPN சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே வந்து சேவ் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 60 டேஸ்க்குள்ளே எல்லாருமே இந்த சர்வீஸை எனேபிள் பண்ணணும். அதாவது ஜூன் 1st வீக் இல்லைனா 2nd வீக்குள்ளே நீங்கள் பண்ணலைன்னா வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால VPN சர்வீஸ் ப்ரொவைடர் அதாவது வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் சர்வீஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து குவிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போது ட்விட்டர் சோஷியல் மீடியா ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ புது லீடர்ஷிப் கீழே வந்து நிறைய புது ஃபீச்சர்ஸ் இவங்க கொண்டு வரலாம் தருது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டர் ஆக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்விட்டரில் முதல்ல இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் பட்டன் தான். ஸோ ஏதாவது ட்வீட் பண்ணதுக்கப்புறம் வேணும்னா அதை எடிட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இதில் தான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இது கூடவே இன்னொரு ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு மீடியா அப்படிங்கிற மாதிரி தெரியுது. மிக்ஸ்டு மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணணும், ஏதாவது இமேஜஸ் அப்லோட் பண்ணணும்னா இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் டுகெதர் மிக்ஸ் பண்ணி வந்து ஒரே ட்வீட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி மிக்ஸ்டு மீடியா ஃபீச்சரும் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. கூடிய விரைவில் ட்விட்டரில் இவங்க கொண்டு வரலாம். அதோட ட்விட்டர் ஸ்பேசஸ்லேயும் வந்து நிறைய புது ஃபீச்சர்ஸ் இவங்க கொண்டு வர போகிறதா தெரியுது. வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் புது ஃபீச்சர்ஸ் வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க. இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2GB ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு முன்னாடி வந்து 100 MB வரைக்கும் தான் நம்ம டாக்குமெண்ட் PDF எல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தது. இனிமேல் 2GB வரைக்கும் நீங்கள் ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் குரூப்ஸில். அது மட்டும் இல்லை, இந்த ஃபைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ PDF அண்ட் டாக்குமெண்ட் தான் சொல்லியிருக்காங்க. இமேஜஸ்க்கு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ நீங்கள் ஒருவேளை வாட்ஸ்அப்பில் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அப்படின்னா 2GB இனிமேல் மேக்ஸிமம் நீங்கள் பண்ண முடியும் ஃபைல் சைஸ். Qualcomm-உடைய ஸ்னாப்ட்ராகன் 7 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்னாப்ட்ராகன் 778 தான் டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்குது. நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த சிப்செட் இருக்குது. இதுக்கு சக்ஸஸராக இவங்க லான்ச் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து 4 nm சிப்செட்டாக இருக்கும். அதுவும் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா அதுவும் 4 nm சிப்செட். ஸோ வந்து பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்சமயம் இதோட ANTUTU ஸ்கோர்ஸ் ஆர் Geekbench ஸ்கோர்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா 5 lakhs கிட்ட தான் இது ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 அப்படின்னு சொல்லும்போது 10 lakhs கிட்ட அது ஸ்கோர் பண்ணும். அட்லீஸ்ட் இது 8 lakhs கிட்ட ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் 5 lakhs அப்படிங்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்னும் என்னென்ன விஷயங்கள் இவங்க என்ஹான்ஸ் பண்ணி இந்த சிப்செட்டை லான்ச் பண்ணுறாங்கன்னு.
விவோ உடைய அடுத்த லான்ச் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாக்ஷிப் லைன் அப்பா தான் இருக்கும். விவோ X80 சீரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கான லேண்டிங் பேஜே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து அமேசானில் ரிவீல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ரிமூவும் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இல்லையேக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மறுபடியும் வந்து இதுக்கான லான்ச் டீசர் வந்து இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. அகைன் இப்போ லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது May 18th அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. ஸோ அன்றைக்கி ரிவீல் பண்ண அதே டேட்டில் தான் விவோ உடைய X80 சீரிஸ் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அகைன் நீங்கள் விவோ X80, X80 Pro இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 9000ல் X80 Pro வேரியன்ட் ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1. ஒருவேளை May 18th அன்றைக்கி இவங்க லான்ச் பண்ணாங்கன்னா விவோ X80 தான் முதல் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும் இந்தியாவில் மீடியாடெக் டைமென்சிட்டி 9000ல் லான்ச் ஆகுது. ஏன்னா இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ட் சிப்செட் மீடியாடெக் டைமென்சிட்டிலே. ஸோ இந்த சிப்செட்டில் வந்து இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ 2 ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் வந்து இந்தியாவில் வரப்போகுது விவோ தரப்புலேருந்து. சாம்சங் A லைனப்பில் இந்த வாட்டி A33 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் வந்து இவங்க நல்லா தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் A53 அளவுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்ததா A33 இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதோட ப்ரைஸ் ட்ராப் வந்து இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் அப்ராக்சிமேட்டாக 25,000 கிட்ட பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒருவேளை 8th சீரீஸில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா வந்து இது ஃபீச்சர்ஸ் ஓவர் ப்ரைஸ் வந்து இப்போ ப்ரைஸ் ட்ராப்பில் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். Motorola H30 இந்தியாவில் May 12th அன்னைக்கு லான்ச் ஆக போது டீசர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இங்கே டேக்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் 5G மிட் ரேஞ்ச்லேயே வந்து ஸ்லீக் ஆர் லைட்டஸ்ட் டிவைஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக மோட்ரோலா டிவைஸ் அப்படின்னாவே டிஸ்பிளே சைஸ் பெருசாக இருக்கும். ஃபார்ம் ஃபேக்டரும் கொஞ்சம் வந்து ஹெவியாக பில்ட்டெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த வாட்டி ஒரு ஸ்டைலிஷ் ஸ்லீக் டிவைஸ் மோட்ரோலா தரப்புலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் H30ல். இது H30 Pro இருந்ததில்ல, அதில் ஒரு லைட்டர் வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்னாப்ட்ராகன் 778+ இவங்க கொண்டு வராங்க. அகைன் இந்த ஸ்லீக் அண்ட் லைட்டுக்கு இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி தான். இது 4020 mAh வரப்போகுது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட May 12th அன்னைக்கு இந்தியாவில் மோட்ரோலா H30. கூகுளுடைய பிக்சல் லைனப்பில் அடுத்ததாக 7 சீரீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 7 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதிரி அவங்களுடைய ஓன் 10SAR சிப்பில் தான் கொண்டு வராங்க. ஸோ 6ல் இருந்த 10SAR சிப்லேருந்து நிறைய விஷயங்கள் அப்கிரேட் பண்ணி இவங்க லான்ச் பண்ண போகிறதா அப்பப்போ வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ வந்து இதோட கேஸ், அதாவது ஃபோன் கேஸ் வந்து ரிவீலாக இருக்குது. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா மாடியூல் வந்து உங்களுக்கு ஹரிசான்டலாக தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 6 சீரீஸை விட உங்களுக்கு சென்சார் அலைன்மெண்ட் ஒரு சைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனோட கூகுளுடைய பிக்சல் 7 Pro கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus Nord 2T இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாடல் நம்பர் இந்தியாவில் நிறைய இடங்களில் லிஸ்டிங் ஆனாலும் இப்போ இது லான்ச் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூரோப்பில் தான். ஸோ குளோபலில் இது லான்ச் ஆகிடுச்சு. அங்கே ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக் டைமென்சிட்டி 1300 இந்த சிப் செட்டில் தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே வந்து இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 AMOLED பேனல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் சென்சார் 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமராவோட கூடவே 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல், அதாவது யூரோப்பில் 32,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்போவுமே யூரோப்பை விட இந்தியாவில் விலை கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது 32,000 கிட்ட வந்து குளோபலில் லான்ச் ஆகிருக்கும். அடுத்ததாக எனக்கு பேடிஎம் கான்டெஸ்டான கேள்வி என்னென்னு பார்த்துலாம். வாட்ஸ்அப்பில் எத்தனை GB வரைக்கும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்டான கேள்விக்கான பதில் ஃப்ரான்ஸ். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ரெஸ்பெக்ட், கங்க்ராச்சுலேஷன். இமெயில் படி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்கள் பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் வீடியோ கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.